ஓகே, இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிளட் ரிலேஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ பிளட் ரிலேஷன் அப்படின்னாக்க தமிழ்ல என்ன மீனிங்? ஸோ பொதுவா ரிலேஷன் அப்படின்னாக்கே உறவு முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரத்த உறவு. பிளட் ரிலேஷன் அப்படின் போது ரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறை. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ உங்களுக்கு பிசி லெவல் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போக வேணாம், இருக்கிற பேசிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் இருக்கு, அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியட் லெவல் இருக்கு, அண்ட் தென் அட்வான்ஸ்டு லெவல். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்டர்மீடியட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கு வரும். ஸோ லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம் எழுதினவங்க இந்த பிளட் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்துச்சு வேணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. ஸோ நமக்கு பிசி அப்படிங்கிற பொழுது பேசிக் லெவலில் தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ அதனுடைய பேசிக்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ டெர்மினாலஜிஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொதுவாகவே இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் மேல் இருக்காங்க இல்லைங்களா, ஆண், மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் அப்படின்னு குறிப்பாங்க, ஃபீமேல் அவங்கள வந்து மைனஸ் அப்படின்னு குறிப்பாங்க. ஸோ அதாவது ஆணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் என்ற குறியும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் அப்படிங்கிற குறியிலையும் குறிப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட். நீங்கள் மைனஸ் ஆனாவும் ப்ளஸ் பெண்ணாவும் போட்டுக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம், டிவிஷன் போட்டுக்கலாம். பட் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அந்த உறவு முறைவை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிள் வச்சு. ஸோ இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஏரோ மார்க் போட்டு சொல்லுங்க. நீங்க சொல்றது கேட்கல. திருநங்கைகள் பதில வர மாட்டாங்களா சார்? இல்லைங்க, இல்லை தேர்ட் ஜெண்டர் கொண்டு வரல. ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் 2 பாலினம் மட்டும்தான் இதில் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு ஜஸ்ட் கொஷின்ஸ் தான், அதுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதை பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏ அண்ட் பி 2 பேருக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் ஏரோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல யாராச்சும் ஒருத்தர் ப்ளஸ் ஆகும், யாராவது ஒருத்தர் மைனஸ் ஆகும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏக்கு ஒரு பையன் இருக்காரு, சி அப்படின்னு ஒரு பையன் இருக்காரு அப்படின்னாக்க ஸோ அந்த பையன் அப்படிங்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி டவுன் ஏரோ போட்டு குறிப்போம். ஸோ அவங்களோட பையன் அப்படின்னா சி வந்து அவங்களுடைய ஏவோட பையன், ஏக்கும் பிக்கும் பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்தாலே நம்ம வந்து பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டரோ பிரதரோ யாரோ ஒருத்தர், எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து பார்த்தா இப்படி சிங்கிள் ஆரோ மார்க் போட்டோம்னா அது பிரதர் ஆர் சிஸ்டர், அண்ணன் அல்லது தங்கை அந்த உறவு முறையை குறிக்கிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அடுத்தது இவங்களுக்கு ஒரு பசங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ டிக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னாக்க இப்படி இண்டிகேட் பண்ணலாம் இ கூட. ஸோ அவங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை ஜெண்டரை பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏக்கு வந்து பார்த்தா இ என்ன உறவு முறையாகணும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி, இப்போ சியோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சியோட சகோதரி பார்த்தீங்கன்னாக்கா டியா இருக்காங்க. டிக்கும் ஈக்கும் திருமணம் ஆயிருக்கு, அவங்களோட குழந்தை தான் எஃப் அப்படின்னு பார்த்தாக்க அதாவது எஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடி அதாவது ஃபீமேல். ஸோ அப்போ ஏவுக்கு எஃப் என்ன உறவு முறையா இருப்பாங்க? பேத்தி அதாவது கிராண்ட் சைல்டு, கிராண்ட் டாட்டர். சரிங்களா? ஸோ அது இந்த மாதிரி வந்து பார்த்தா கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு ஜென்ரேஷனை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரோ மார்க் குறிக்கும். சரிங்களா? இதே பிரதர் ஆர் சிஸ்டர் அதை குறிக்கிறது அப்படின்னாக்கா சிங்கிள் ஏரோ மார்க் இந்த மாதிரி குறிக்கும். இதே திருமண முறை அப்படின்னும் போது டபுள் ஏரோ மார்க் குறிக்கும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி பேசிக்ஸ். ஸோ வந்து நம்ம மற்றபடி தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ உங்களுடைய அப்பா இருக்காரு இல்லைங்களா, அப்பாவோட
அப்பாவை என்ன சொல்லுவீங்க? தாத்தா. தாத்தா. சோ அப்பாவோட தம்பிய சித்தப்பா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அதான் இதுல கொஞ்சம் நுணுக்கமா நீங்க பார்க்க வேண்டியது, தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் சகோதரன் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது சகோதரன் அப்படின்னும் போது உங்களுக்கு அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வந்து பார்த்தா அந்த டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதாவது இப்ப நெஃப்யூ நீஸ் அப்படிங்கிற டெர்மினாலஜிஸ், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னாக்க மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பற மாதிரியான உறவு முறையெல்லாம் அங்க சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பார்த்தா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலா வீட்டுல எந்த மாதிரி யூஸ் பண்றீங்களோ அந்த உறவு முறையவே வந்து பாத்தீங்கன்னாக்க பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்ப அதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வந்து பார்த்தா இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டைரக்ஷன் எப்பயுமே படிங்க. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்றாங்க, பியின் சகோதரி எஸ். ஸோ கவனமா பாருங்க, பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பாலினம் என்ன அப்படின்னு தெரியாது, அவருடைய சகோதரி வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ். சரிங்களா? ஸோ பின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சகோதரி எஸ். ஸோ அடுத்தது எல்லின் மகன் கே, அதாவது இன்னொன்னு சொல்லிருக்காங்க, பியின் சகோதரர் கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பியோட சகோதரர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஸோ சகோதரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால அண்ணா தம்பியா தேவை கிடையாது, அந்த பாலினம் மட்டும்தான் பிளஸ் போட்டுருவோம் இல்லைங்களா? ஸோ அடுத்தது எல்லின் மகன் கே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, எல் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட பையன் தான் கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைல்டு தான், எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைல்டு தான். சரிங்களா? ஸோ அந்த ஜெனரேஷனுக்காக தான் இந்த இது இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எல் என்பவர் ஒய்யை மணந்து கொண்டார். ஸோ எல் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, ஒய்யை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அடுத்தது ஜேயின் மகள் ஒய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒய்க்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஸோ அவங்க தான் ஜே. ஜேயின் மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒய். ஸோ இப்போ யார் வந்து பார்த்தா ஃபீமேலா இருக்காங்க, ஒய் வந்து பார்த்தா ஃபீமேலா இருக்காங்க இல்லையா? புரியுதுங்களா? அடுத்தது ஒய்க்கு ஒரு மகள் இருக்கிறார். ஸோ ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மகள் இருக்கார், அதாவது ஒரு மகள் அல்லது ஒரே ஒரு மகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு மகள் இருக்காருனாக்கா ஆல்ரெடி எஸ் குறிச்சிட்டமா, ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மகள் இருக்காது, அதான் ஒய்க்கு ஒரு மகள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப மீதி எல்லாருமே வந்து பார்த்தா ஆண் பாலினமா தான் இருப்பாங்க. ஸோ அப்ப இவர் பி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளஸ் தான் ஆன். ஸோ அடுத்தது பாருங்க, ஜே என்பவர் சியை மணந்து கொண்டார். ஸோ ஜே அப்படிங்கிறவங்க சியை வந்து பார்த்தாக்க மேரேஜ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது டியின் சகோதரர் கே. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கேக்கு இன்னொரு சகோதரர் இருக்காரு டி. ஸோ டியின் சகோதரர் தான் கே. டி என்பவர் டியை மணந்து கொண்டார். ஸோ டி அப்படிங்கிறவரு டியை மணந்து கொண்டார். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு டியோட பாலினம் என்ன அப்படின்னு தெரியாது, தெரிஞ்சாதான் டி அப்படிங்கிறவங்க என்ன பாலினம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்க்கு ஒரு மகள் இருக்கிறார், அதாவது ஒய்க்கு இருக்கக்கூடியது ஒரு மகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு மகள். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி டாட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தமிழ்ல அவ்வளவு அக்யூரேட்டா எதிர்பார்க்க முடியாது, ஒரு மகள் அல்லது ஒரே ஒரு மகள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அதுமாதிரி நமக்கு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு மகள் அப்படின்னும் போது எஸ் மட்டும் தானே எதிர்க்காங்க. ஸோ அப்ப ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மேல் தான். ஸோ அப்ப டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஃபீமேலா இருப்பாங்க.
சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். சரி பார்க்கலாங்களா? ஸோ பாருங்க, பி என்பவர் சியின் சகோதரராக இருந்தால் ஜே என்பவர் பிக்கு என்ன உறவு முறை ஆவார்? என்ன சொல்றாங்க, பி என்பவர் சியின் சகோதரராக இருந்தால், ஸோ சி இங்க இருக்காரு, பி வந்து பாத்தீங்கன்னாக்க ஜேவோட சாரி சியோட சகோதரராக இருந்தால் ஜே என்பவர் பிக்கு என்ன உறவு முறை ஆவார்? மாமா சார். மாமாங்களா? எப்படி மாமாங்கிறீங்க? இப்ப ஜேயோட பாலினமோ இல்ல சியோட பாலினமோ உங்களுக்கு தெரியுமா? சோ ஜே ஆனா பெண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி சி ஆனா பெண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்றது மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதுக்கான டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சார் ஜே அண்ட் சி வந்து ரெண்டு பேரும் மேரிட் தானே சார்? மேரிட் தாங்க. பட் யார் ஹஸ்பண்ட் யார் வைஃப்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல முடியாது சார். சோ அதுக்கான கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தா அவங்க கொடுக்கவே இல்லை. சோ அப்ப வந்து பார்த்தா நமக்கு டேட்டா இன்அடிகேட், தரவுகள் போதவில்லை. சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வைஃப் தானே, நாமளா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாம், பிளஸ் மைனஸ் அப்படின்ட்டு. அதனால கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம் போதும். ஸோ அடுத்தது பாருங்க, எஸ்ஸுக்கு டி என்ன உறவு முறை ஆவார்? ஸோ எஸ் எங்க இருக்காங்க பாருங்க, இங்க இருக்காரு. எஸ்ஸுக்கு டி வந்து பார்த்தா என்ன உறவு முறை ஆவார்? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ்ஸோட சகோதரன் தான் பி, பியோட சகோதரன் தான் கே, கேவோட சகோதரன் தான் டி. அப்ப எஸ்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க டி வந்து பார்த்தா அண்ணா தான், அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி. ஸோ அப்ப அண்ணனா இருக்கிற பட்சத்துல டி வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரா இருப்பாரு? அண்ணியா இருப்பாங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் டி அண்ணி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க, இசட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால், ஸோ டி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தா டி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருந்தா, ஸோ இசட் அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருந்தது. பி என்பவர் இசட்டுக்கு என்ன உறவு முறை ஆவார்? ஸோ பி என்பவர் இந்த இசட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன உறவு முறை ஆவார்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. கொஸ்டின் புரியுதா இல்லீங்களா? டிங்களா? இதுல சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தைன்னு கொடுத்துருங்க, அதாவது சித்தப்பா அல்லது பெரியப்பா அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? சார் எனக்கு ஒரு டவுட் சார், இங்க ஜீங்கிறவங்க வந்துட்டு பிளஸ்ஸா மைனஸா எதுவுமே அங்க மென்ஷன் பண்ணல சார். யாருங்க? சீங்களா? இசட் அதாங்க, இசட் என்பவர் டீயின் மகளாக, சோ மகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? அது அப்பாவா அம்மாவா? நம்ம இசட்டுங்கிறது டீயோட மகள். சோ டீக்கும் டீக்கும் இருக்கக்கூடிய குழந்தையின் பேர் தான் இசட். எஸ் சார், இசட்ங்கிறது அப்பாவா அம்மாவான்னு எனக்கு இல்லைங்க. இசட்டோட அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க டி, இசட்டோட அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்க டி. சரியா? இல்ல இப்ப உங்க கொஸ்டின் என்னன்னு புரியல எனக்கு. இப்போ டி வந்து குழந்தைன்னு உருவாச்சுல சார், டீயின் மகள் டி தான் பொண்ணு, இசட்ங்கிறது அப்பாவா? இல்ல இசட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால், சோ டீயோட மகள் தான் பாத்தீங்கன்னாக்க இசட். டி வந்து ஃபாதர், ஐ மீன் பேரண்ட் இல்லைங்களா சார்? டி வந்து பேரண்ட். சோ அதான் சொல்றாங்க இல்லைங்களா, டீயின் மகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க டி வந்து ஆல்ரெடி டியோட வைஃப் ஆயாச்சு. சோ டியோட பிரதர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க கே பி எல்லாருமே. சோ இப்ப பி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு பெரியப்பாவா இருப்பாரு அல்லது சித்தப்பாவா இருப்பாரு. சோ அதான் இங்க சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தைன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே ஃபைன். சோ அடுத்தது பாருங்க, क्वेश्चन நம்பர் 4 and 5. சோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். W மற்றும் T ஆகியோரின் தந்தை V. சோ பாத்தீங்கன்னாக்க
டபிள்யூ டின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. டபிள்யூ டி ஆகியோரின் தந்தை பி. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சகோதரர்களாவோ சகோதரிகளாவோ இருப்பாங்க. இவங்களுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க பி. சரிங்களா? ஸோ அடுத்தது தந்தைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை வந்து பார்த்தா பிளஸ் அப்படின்னு போட்டு இண்டிகேட் பண்ணிக்கலாம். டபிள்யூவின் மகன் ஆர். ஸோ டபிள்யூவோட பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர். சியின் ஒரே சகோதரன் ஆர். ஸோ சியோட ஒரே சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சி யாராதான் இருக்க முடியும்? பெண்ணாதான் இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது சியின் தாய் எம். ஸோ அப்போ சியோட தாய் எம் அப்படின்னாக்க டபிள்யூவோட பசங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால தான் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தா ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க டபிள்யூக்கும் எம்முக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ சியின் தாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க எம். ஸோ அடுத்தது பாருங்க, இசட்டின் மருமகள் எம். ஸோ இப்போ எம்மோட பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பி இருக்காரு. பி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க டபிள்யூவோட அப்பா. சரிங்களா? அப்ப இவரோட வைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இசட்டா இருக்கு. ஸோ இசட்டின் மருமகள் எம். ஸோ இவங்க மருமகள் அப்படின்னாக்க டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆண் பலாயிடுறாருங்களா? சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இசட்டிற்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். ஸோ இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளும் ஒரு மகனும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னாக்க டபிள்யூ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னாக்க மகள். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃப்ளோ சார்ட் கிடைச்சாச்சு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா இசட்டின் மருமகன் டபிள்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இசட்டோட பையன் தான் பாத்தீங்கன்னாக்கா டபிள்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னாக்கா தவறு. ஸோ அடுத்தது ஆப்ஷன் பி, டபிள்யூவிற்கு ஒரே ஒரு மகள் மட்டுமே உள்ளார். தவறு. ஸோ டபிள்யூவிற்கு எதுங்க புரியல? இல்ல ஒரே ஒரு மகள் அப்படின்னாக்க இருக்கிறதே ஒரே குழந்தைதான் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? சோ அதனால அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க தவறுதான். சியின் அத்தை டி. சோ சியின் அத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க டி கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. அடுத்தது பாருங்க, டி பாருங்க, டி எம்ஐ மனம் புரிந்துள்ளார். சோ இது பாத்தீங்கன்னாக்க தப்பு. சோ அப்ப நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னாக்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் சி என்பவர் எம்மின் மகள் என்பதை நிரூபிக்கும் கூற்றியது. சோ சி வந்து பாத்தீங்கன்னாக்க எம்மோட பொண்ணு அப்படிங்கிறது நிரூபிக்கும் கூற்றியது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆப்ஷன் ஏ, டி என்பவர் திருமணம் ஆகாதவர். இது வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுமா? சோ டி என்பவர் திருமணம் ஆகாதவர் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா சி வந்து எம்மோட மகள் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? சோ முடியாது. சோ இது ஃபால்ஸ். அடுத்தது டியின் தாயார் இசட். சோ டியோட அது ட்ரூ தான். பட் வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னாக்க எம்மோட மகள் தான் நம்ம வந்து பார்த்தா வேலிடேட் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த கூற்று கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு. சோ அடுத்தது பாருங்க, எம்மிற்கு ஒரு மகன் உள்ளார். சோ இது கரெக்டா? தவறு. தவறுங்களா? சோ எம்மிற்கு ஒரு மகன் உள்ளார் தானே? தவறு சார். ஆர் ஏங்க ஆர்னு ஒருத்தர் இருக்காருல்ல? எஸ் சார். ஓகே. ஆர் வந்து பாய், சி வந்து கேர்ள் சார். அப்ப சி அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எம்மோட மகள்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? எஸ் சார். சோ அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சொல்லுங்க. அடுத்து பாருங்க, क्वेश्चन நம்பர் 6 to 8.
ஸோ டி என்பவர் எண்ணின் மகனும் ஆரின் பேரனும் ஆவார். ஸோ பி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மகன், என்ன ஜெண்டர் நமக்கு தெரியாது. ஸோ ஆரோட பேரன். அடுத்தது எஸ் என்பவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். ஸோ எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். சி என்பவர் பியின் சகோதரி ஆவார். சி என்பவர் பியின் சகோதரி ஆவார். போட்டோமா? அடுத்தது பாருங்க, எஸ்ஸின் மகளான டி, அதாவது எஸ்ஸின் மகளான டியின் சகோதரர் மகள் சி ஆவார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ எஸ்ஸின் மகளான டி, ஸோ எஸ்ஸுக்கு ஒரு மகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, டி அப்படின்ட்டு. அந்த டீயோட சகோதரனோட மகள் தான் சி. அப்படின்னும் போது நம்ம அது இந்த சியோட அப்பா யாரா இருக்க முடியும்? என்னதானுங்களா இருக்க முடியும்? ஸோ இங்க நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ் என்பவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளார். சரிங்களா? அதுதான் நமக்கு இரலவெண்டா இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தனியா எழுதிக்கலாம். இங்க நமக்கு கொடுத்துருக்க மெர்ஜி பண்றதுக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்ஸின் மகளான டீயின் சகோதரர். ஸோ எஸ்ஸோட மகள் தான் டி. பாத்தீங்கன்னாக்க டீயோட சகோதரர் மகள் தான் சி. ஸோ அப்ப டீயோட சகோதரர் மகள் தான் சினாக்க என்னோட பொண்ணு தான் சியா இருக்காங்க. ஸோ அப்ப என்ன தான் வந்து பாத்தீங்கன்னாக்க சகோதரன், டி வந்து பாத்தீங்கன்னாக்க சகோதரி. ஸோ அப்ப அந்த எஸ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ஆருக்கு எஸ்க்கு மேரேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது டியின் அண்ணி பி. ஸோ டியின் அண்ணி பி அப்படின்னாக்க எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்தது ஆர் என்பவர் பெண் அல்ல. இப்போ ஆர் பெண் அல்ல அப்படின்னாக்கா ஆனாதான் இருக்க முடியும். எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்ணா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃப்ளோ சார்ட் கிடைச்சாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சதுங்களா இது? ஸோ கவனிங்க, கீழ்கண்ட நபர்களில் தம்பதியர் யார்? ஸோ அப்ப நமக்கு தம்பதிகள் யார் யார் இருக்காங்க? 2 தம்பதி இருக்காங்க. பிஎன் இருக்காங்க, ஆர்எஸ், பிஎன். ஸோ அது ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு. நமக்கு ஏவும் இருக்கு, பியும் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி இரண்டும் சரியானவை. சரிங்களா? எஸ் சார். நோ, ஆப்ஷன் டி சந்தோஷ். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே, ஏன்னா 2 ஜோடி இருக்கு. ஆர்எஸ்ஸும் மேரேஜ் ஆயிருக்கு, என்பிக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. பிக்கு ஆர் என்ன உறவு முறையாவார்? மாமனார். ஸோ பிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் என்ன உறவு முறையாவார்? மாமனார். டாட்டர் இன்லா. பிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆறு கேக்குறாங்க. மாமனார் தானே சார்? பிக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாமனார் தான். ஸோ ஆப்ஷன் சி மாமனார் தான் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? எஸ் சார். அடுத்த பாருங்க, கொஸ்டின் நம்பர் 8. டீக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளன? குழந்தைகள் ஒருவரும் இல்லை. ஏன்னா இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய சகோதரனுடைய குழந்தைகள். ஸோ அப்ப டீக்கு எந்த குழந்தையுமே இல்லை, ஒருவரும் இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது புரிஞ்சதுங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, ஃபைனலா நம்ம ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, அதை பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் ஜே, எல், டபிள்யூ, கியூ, எஸ், யூ மற்றும் எக்ஸ் என்கிற 7 நபர்கள் உள்ளனர். ஸோ கண்டிஷன்லாம் பாருங்க. எல்லின் தாயாரான யூ டபிள்யூவின் மனைவி ஆவார். ஸோ எல்லுக்கு ஒரு தாய் இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ. இவர் வந்து பார்த்தா டபிள்யூவோட மனைவி.
சோ அப்ப யூ தாய்னாக்க டபிள்யூ தந்தையா தானே இருக்க முடியும். ஸோ யூ வந்து பாத்தீங்கன்னாக்க தாயா இருக்காங்க அப்படின்னாக்க டபிள்யூ கண்டிப்பா தந்தையா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது எல்லின் தாயாரான யூவின் சகோதரர் எஸ் ஆவார். ஸோ என்ன சொல்றாங்க, இது புரியுதுங்களா? எல்லின் தாயாரான யூ, அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ். ஸோ அவரை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கியூவின் மாமனாரான டபிள்யூவின் மகள் எக்ஸ் ஆவார். ஸோ கியூவின் மாமனாரான டபிள்யூ, ஸோ டபிள்யூவோட மகள் தான் எக்ஸ். ஸோ டபிள்யூவோட மகள் வந்து பாத்தீங்கன்னாக்க எக்ஸ், கியூவோட மாமனார். ஸோ அப்போ கியூவோட மாமனார் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எக்ஸுக்கும் மேரேஜ் ஆயிருக்கலாம் அல்லது எல்லுக்கும் மேரேஜ் ஆயிருக்கலாம். சரிங்களா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு, அது என்னன்னு செக் பண்ணுவோம். ஸோ கியூ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அடுத்தது ஜேயின் மகன் எஸ். ஸோ ஜே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகன் தான் எஸ். ஸோ அப்படின்னா யூக்கும் அவர் தான் அப்பா. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, கியூ ஆண் நபர் அல்ல. ஸோ கியூ ஆண் நபர் அல்ல அப்படின்னாக்க கியூ வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்ணு. ஸோ அப்ப கியூ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சார்ட் கிடைச்சாச்சு, ஃப்ளோ சார்ட் கிடைச்சாச்சு. ஸோ அப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ புரிஞ்சதா இது? சார் சொல்லுங்க. அந்த 4th ஹிண்ட் மட்டும் எனக்கு ஒரு டைம் சொல்லுங்க சார். கியூவின் மாமனாரான டபிள்யூ, அந்த தேர்ட் ஒன் சார். அதாங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவின் மாமனாரான டபிள்யூ. ஸோ கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபிள்யூ தான் மாமனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இருங்க இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ யூ இருக்காரு, டபிள்யூ இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லுன்னு ஒரு பொண்ணு, எல்லுன்னு ஒரு சைல்டு, அண்ட் தென் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் தான் நம்ம அந்த ஸ்டெப்ல சால்வ் பண்ணோம். என்ன சொல்றாங்க, கியூவின் மாமனாரான டபிள்யூ வின் மகள் எக்ஸ் ஆவார். ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியூவோட மாமனார். சரிங்களா? ஸோ அப்படிங்கிற பட்சத்துல கியூ வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல எக்ஸையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். சரிங்களா? அப்பதானே மாமனார் ஆக முடியும். ஆனா கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க, கியூ ஆண் நபர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூ ஆண் நபர் அல்ல அப்படின்னாக்க, அதாவது ஒருவேளை ஆணா இருந்திருந்தாக்க எக்ஸ கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படிங்களா? அப்பதான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப கியூ வந்து பாத்தீங்கன்னா ஆண் அல்ல பாயிண்ட் படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா படிச்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணவே முடியும். நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஷஃபிள் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? ஓகே பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சார்ட் கிடைச்சாச்சு, இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 16, எக்ஸிற்கு ஜே என்ன உறவு முறை ஆவார்? ஸோ எக்ஸ் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஜே வந்து பாத்தீங்கன்னா என்ன உறவு முறை ஆவார்? தாத்தா அல்லது பாட்டி. ஸோ இவங்களுடைய ஜெண்டர் என்னன்னு சொல்லி நமக்கு கொடுத்து, சரிங்களா? அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அல்லது பாட்டியா தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது எல்லிற்கு கியூ என்ன உறவு முறை ஆவார்? மனைவி சார். ஸோ எல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளஸ். ஸோ எல்லுக்கு கியூ வந்து பாத்தீங்கன்னா மனைவி. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, அந்த குடும்பத்தில் எத்தனை தம்பதிகள் உள்ளனர்? 2 தம்பதிகள். 2 சார். யார் யாரு? கியூ எல் UW LQ. ஸோ UW LQ ன்னு சொல்லி 2 தம்பதிகள் இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 2 தான் சரியான விடை. ஸோ அடுத்தது பாருங்க, எஸ்ஸிற்கு எல் என்ன உறவு முறை ஆவார்? மாமா. ஸோ எஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எல். ஸோ எல் தான் என்ன உறவு முறைன்னு கேக்குறாங்க. மகன் சார். இதுங்க மகன், சகோதரி மகன்.
ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதரியோட மகன். சரிங்களா? ஸோ இப்போ 19க்கு டி சகோதரி மகன். சரிங்க, ஓகேவா? மகன் கிடையாது. சார் சகோதரன். சரிங்க, புரியல. சொல்லுங்க என்ன அது ஒரு டவுட்? டைம் சொல்லுங்க சார். அதாவது எஸ்ஸிற்கு எல் என்ன உறவு முறைன்னு கேக்குறாங்க. அதாவது எஸ் அப்படிங்கிறவருக்கு தான் எல் என்ன உறவு முறைன்னு கேக்குறாங்க. சோ எல்லுக்கு எஸ் என்ன உறவு முறைன்னு கேட்கல. சரிங்களா? சோ அப்ப எஸ் இங்க இருக்காரு, தனியா எடுத்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு அப்படி குழப்பமா இருந்துச்சுன்னா தனியா எடுத்துக்கோங்க. எஸ். சோ அவங்களுடைய சகோதரி யூ, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு எல். சோ இப்ப எஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லுக்கு என்ன ஆகணும்? சோ எல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ் மாமா ஆகணும். சோ எல்லுக்குங்க எல்லோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க எஸ் மாமா ஆகணுமா இல்லையா? அதே எஸ் ஓட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க எஸ் ஓட சகோதரியோட மகன். சோ அப்ப அவ்வளவுதான், அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸிற்கு கியூ என்ன முறையாவார்? ஸோ எக்ஸ் இங்க இருக்காரு, அவருக்கு கியூ வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன முறையாவாரு? ஸோ எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சகோதரனோட ஒய்ஃப். ஸோ அப்ப அண்ணி ஆவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப ஆப்ஷன் பி அண்ணி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர். ஸோ அவ்வளவுதாங்க, இதுதான் பிளட் ரிலேஷன். இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? டவுட் இருக்கா?